இந்த பள்ளிவாயலுடைய தோற்றத்தை நீங்க பார்க்க முடியும். பொதுவாகவே வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாயல்கள் இப்படியான தோற்றத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு UNRWA ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி காட்ஸ் என்பவர் வெளிப்படையாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி காட்ஸ் என்பவர் வெளிப்படையாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 330வது நாளாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவிலும் மேற்கு கரையிலும் என்கிற செய்திகளையும், அதே நேரத்தில் இதையொட்டி சர்வதேச மட்டத்திலே நடக்கிற காரியங்கள் என்ன என்பதையும் தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்த வீடியோவில் ஒரு 7 நாட்கள் போலியோ தடுப்பூசி வழங்குவதற்காக யுத்த நிறுத்தம் ஒன்று, தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். அந்த இருதரப்பினுடைய ஒப்புக்கொள்ளுதல் அடிப்படையிலான யுத்த நிறுத்தம் என்பது நாளை ஆரம்பமாக இருக்கிறது. அப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்ன தயாரிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் அதற்கு முன்பதாக காசாவிலும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலும் பாலஸ்தீன பெருபூமியில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் முதன்மையாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் காலையிலேயே காசாவின் பல பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 12 சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் காரணமாக மேற்கு கரை பகுதிகளில் 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் சுமார் 17,000 சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 40 அப்பாவிகள் காசா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுசைராத் அகதிகள் முகாம் பகுதிகளில் 20 பேரும், அதே நேரத்தில் கான் யூனுஸ் பகுதிகளில் 20 பேருமாக 40 சகோதரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், கான் யூனுஸினுடைய ஒரு முக்கியமான பகுதிகளில் இருந்து இஸ்ரேலுடைய 198வது பெட்டாலியன் மொத்தமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். அவர்கள் அங்கு நடத்திய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் அங்கே இருக்கிறது. அவற்றை பெறுகிற வேலைகளை, அவற்றை கையகப்படுத்துகிற வேலையை அங்கு இருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று முழுவதும் அவர்கள் பல ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதுவரைக்கும் 40க்கு மேற்பட்ட ஜனாசாக்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கான் யூனுஸினுடைய ஒரு பகுதியில் மட்டுமே 17க்கு மேற்பட்ட ஜனாசாக்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி அந்த ஜனாசாக்கள் எத்தனை இருக்க போகிறது என்பதே ஆச்சரியமாக பார்க்கிற அளவுக்கு அந்த பகுதிகளிலே பாரிய அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்திருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அநியாயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போல 2002க்கு பிற்பட்ட காலங்களில் இப்படியான ஒரு பாரிய தாக்குதல்களை அவர்கள் எங்கும் நடத்தவில்லை. அப்படியான நிலையில் தான் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் இன்றைய தினம் அவர்கள் ஹெப்ரோன் என்கிற நகரத்தை மொத்தமாக மூடியிருக்கிறார்கள். ஹெப்ரோனுக்கு உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியவில்லை. மொத்தமாக ஹெப்ரோன் மூடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இப்ராஹிம்
இப்ராஹிமி மசூதியை அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இப்ராஹிம் பள்ளிவாயல். இந்த இப்ராஹிம் பள்ளிவாயல் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்திருக்கிறது. இந்த பள்ளிவாயலுடைய தோற்றத்தை நீங்க பார்க்க முடியும். பொதுவாகவே வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாயல்கள் இப்படியான தோற்றத்தில் தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பள்ளிவாயல்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய, அதாவது இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டங்களிலேயே கட்டுமானமாக முடிக்கப்பட்ட பள்ளிவாயல்கள். இஸ்லாத்தினுடைய மூன்றாவது புனிதத்தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி ஜெருசலமில் இருக்கிறதோ அதை ஒட்டியே இந்த பள்ளிவாயல்கள் எல்லாம் இருக்கிறது. அன்றைய நாட்களிலேயே அதிகமாக இஸ்லாமிய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட பகுதி என்பதால் நிறைய பள்ளிவாயல்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அன்றைய கால மன்னர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாயல்களில் மிக முக்கியமான ஒரு பள்ளிவாயல் தான் இந்த மஸ்ஜித் இப்ராஹிம் என்பது. இந்த பள்ளிவாயல் இன்றைக்கு மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அண்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய முக்கியமான செய்திகளாக அமையப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், போலியோ தடுப்பூசி அல்லது போலியோ சொட்டு மருந்து, இரண்டு விதமாக போலியோவை கொடுப்பாங்க. தடுப்பூசியாகவும் ஏற்றுவாங்க, அதே நேரத்தில் சொட்டு மருந்தாகவும் கொடுப்பாங்க. இந்த இரண்டு விதங்களில் போலியோ வழங்குகிற வேலை நாளைய தினம் காசாவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு போலியோ காசாவில் பரவுகிறது என்கிற நிலையில் தான் இந்த காரியத்தை WHO என்கிற உலக சுகாதார நிறுவனம் ஐநாவினுடைய உதவியோடு செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு UAE என்கிற ஐக்கிய அரபு ராச்சியம் $5 மில்லியன் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் அங்கே இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்குவதற்கான காலக்கெடு நாளை முதல் ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைக்கே ரஃபா பார்டருக்கு வெளிப்பகுதிகள், அதாவது ஈஜிப்டினுடைய பகுதிகளில் ஐநாவினுடைய WHO ஊழியர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 2200க்கும் மேற்பட்ட ஐநாவினுடைய ஊழியர்கள் காசாவுக்குள் நுழைய இருக்கிறார்கள். அவர்கள் நுழைந்துதான் இந்த காரியங்களை செய்ய இருக்கிறார்கள். இதே நேரத்தில் நாளைய தினம் எத்தனை மணிக்கு அக்யூரேட்டாக சரியாக இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது என்பது மிக முக்கியமான கேள்வி. அதிலும் குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். முதலாவது 3 நாட்கள் மத்திய பகுதி சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட இருக்கிறது. இரண்டாவது கான் யூனிஸ் பகுதிகளிலும், தெற்கு பகுதிகள் முழுவதுமாக ரஃபா உள்ளிட்ட பகுதிகளிலும் இரண்டாவது பகுதி நடத்தப்பட இருக்கிறது. மூன்றாவது பகுதி வடக்கு பகுதிகளில் நடத்தப்பட இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி செட்டப்ல அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரஃபாவால தான் உள்ள வர இருக்கிறாங்க. ரஃபா பகுதிகளால் அவங்க உள்ள வர்றதாக இருந்தா முதல்ல அவங்களுக்கு இருக்க போகிறது ரஃபா, கான் யூனிஸ் அந்த பகுதிகள் தான் இருக்க போகிறது. ஆனால் இரண்டாவது தான் சென்ட்ரல் காசா வரப்போகிறது. மூன்றாவது தான் அவர்களுக்கு நார்த் காசா வரும். ஆனால் இவர்களுடைய செட்டப் பிரகாரம் முதன்மையாக சென்ட்ரல் காசாவில் தான் ஆரம்பிக்கிறாங்க. தைரல் பலாவில் வச்சு தான் இந்த போலியோ மருந்து கொடுக்கப்படுகிற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட போகிறது. அதே நேரத்தில் இரண்டாம் கட்டம் கான் யூனிஸ், ரஃபா தெற்கு பகுதியில் அவங்க செய்கிறாங்க. மூன்றாம் கட்டத்தை வடக்கு காசா, நார்த் காசாவில் செய்ய இருக்கிறாங்க. நார்த் காசாவில் அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வெளியேறுவதற்கு நேராக வந்த வழியில் வருவதாக இருந்தால் தெற்கு காசா வரைக்கும் அவர்கள் வர வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் இல்லாவிட்டால் அடுத்த பக்கமாக ஜோர்தான் வழியாகவோ அல்லது இஸ்ரேல் வழியாகவோ அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதற்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ஐநா பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியல. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த 7 நாட்கள் யுத்த நிறுத்தம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாட்கள் எப்படி கடக்க போகிறது என்பது நாளை யுத்த நிறுத்தத்தில் வைத்து தான் தெரியும். காரணம் என்னன்னா, இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோட தைரல் பலா உள்ளிட்ட சென்ட்ரல் காசா, மத்திய காசா பகுதிகளில் தான் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க இருக்கிறார்கள். எனவே தைரல் பலா உள்ளிட்ட சென்ட்ரல் காசாவில் மட்டும்தான் நாளை யுத்தம் நிறுத்தப்பட போகிறதா அல்லது முழு காசாவிலும் நிறுத்தப்பட போகிறதா என்பது நாளைக்குத்தான் தெரிய வரும். அதே நேரத்தில் சில நேரங்களில் சென்ட்ரலில் மட்டுமே அவங்க யுத்தத்தை நிறுத்திட்டு நார்த் காசாவிலும் சவுத் காசாவிலும் யுத்தத்தை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்று நாளைக்குத்தான் தெரியும் என்கிற நிலையில் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று பல ஆய்வாளர்களும் குறிப்பிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு முஸ்தபா பர்கௌத்தி உள்ளிட்ட பாலஸ்தீன ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஃபத்தாஹினுடைய ஆட்சியாளர்கள் கூட இன்றைக்கு இதை வரவேற்றிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த யுத்த நிறுத்தம் என்பது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான வாசல் போன்று தெரிகிறது
என்று அனைவரும் பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகரமாக இருந்தால் உண்மையில் பாராட்டுக்குரியதாக மாறிவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த நிகழ்விலே ஐநாவினுடைய WHO தவிர ஐநாவினுடைய அமைப்புகளாக இருக்கக்கூடிய யுனிசெஃப் களத்தில் இறங்குகிறது. யுனிசெஃபினுடைய ஊழியர்களும் அதிலே இடம்பெறுகிறார்கள். UNRWA மொத்தமாக இதற்கு உதவியாக இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு UNRWA ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நிறைய இந்த கூகுள் ஆட்ஸ் இருக்குதா இல்லையா, யூடியூப்ல அதே மாதிரி கூகுள்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா கூகுள் ஆட்ஸ் ப்ளே பண்றாங்க. யாரு ப்ளே பண்றாங்கன்னா இஸ்ரேலுடைய லட்சணம் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, தாங்கள் நல்லவர்கள் என்பதை விளம்பரம் போட்டு காட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் அரசியல்வாதிகளை போன்று. எலெக்ஷன் நேரத்தில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல மீடியாக்கள்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் நல்லவங்கிறத பிரதிபலிப்பதற்காக கூகுள் ஆட்ஸ் போடுறாங்க. அதை என்ன அதில் மெயினாக UNRWA கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால், UNRWA தீவிரவாதத்திற்கு துணை போகிறது, எனவே அவர்களுக்கு நிதி உதவி செய்யாதீர்கள் என்கிற பிரச்சாரத்தை தான் அதிகமாக இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இஸ்ரேல் இதை நிறுத்த வேண்டும், நிறுத்த சொல்லி அனைத்து தரப்பும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு UNRWA அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஜெனின், வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின், தூபாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான சண்டை இன்றைக்கு நடந்து வருகிறது. பாலஸ்தீன சுதந்திர போராளிகள், பாலஸ்தீனத்தினுடைய அபிஷியல் ராணுவம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கஃபர்தான் என்கிற பகுதிகளில் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளோடு ஜெனின் அகதிகள் முகாம் புறநகர் பகுதிகளிலையும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய வாகனங்கள், இஸ்ரேலிய ராணுவ தளவாடங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கு எதிராகவும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னா, வெஸ்ட் பேங்கை பொறுத்தவரையில் வெஸ்ட் பேங்க்ல இந்த பங்கர் சிஸ்டம் இருக்கிறது, ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கிறது. பெரிய அளவிலான இந்த பங்கர், முழுமையாக பங்கருக்குள்ள இருந்துகிட்டே ஆளுகிற வேலையை காசாவுல தான் அந்த சுதந்திர போராளிகள் பெரிய அளவில் செய்கிறாங்க. ஆனால் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய சில வீடியோக்கள், அதனுடைய செய்திகளை ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய ஃபத்தாகும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களும் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் காசா அளவுக்கு உண்டான பகுதிகள் இருக்குமா என்கிற ஒரு கேள்விகள் எழுகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பல படைப்பிரிவுகளும் அப்படியான பங்கர் சிஸ்டத்தோடு தான் செயல்படுகிறார்கள் என்று முஸ்தபா பர்கௌத்தி உள்ளிட்ட பல பேரும் செய்திகள் சொல்வதையும் பார்க்க முடிகிறது. ஓரிரு நாட்கள் தாண்டும் போதுதான் அவர்களுடைய தாக்குதல் யுக்திகளை வைத்துத்தான் அங்கிருக்கக்கூடிய பங்கர் சிஸ்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, மேற்கு கரை பகுதிகளில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அண்ட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள புகுந்து அவர்களுடைய பெட்ரோல் செட் ஒன்றையே முற்றுமுழுதாக தாக்கி அழித்திருக்கிறார்கள். சுதந்திர போராளிகள் படைப்பிரிவு பாலஸ்தீனத்தினுடைய ராணுவம் அழித்திருக்கிறது. அதே போன்று அது பெத்லஹேமுக்கு பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் மீதும் அந்த பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது இரட்டை வீரதீர செயல் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர அமைப்பினால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, பாராட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவுக்குள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் காசாவுக்குள் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் பகுதிகளில் இன்றைக்கு ஊடுருவிக் கொண்டிருந்த ஜியோனிச ராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பல பேரை துப்பாக்கி இலக்குக்கு ஆளாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் வாகனங்களுக்கு எதிராக, வெஹிக்கிள்ஸுக்கு எதிராக நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கனரக குண்டு தாக்குதல்களையும் நடத்தி இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஜாய் டவுன் பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய தோட்டா என்கிற ஒரு தெரு, அந்த தெரு பகுதிகளில் இன்றைக்கு சஹல்லா மசூதி பள்ளிவாயலுக்கு அருகாமையிலே பாரிய அட்டாக் செய்திருக்கிறோம், கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஜிகீம் என்கிற நகரத்தின் மீது, அவர்களுடைய ராணுவ தளத்தின் மீது
பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி, இந்த வீடியோவினுடைய கடைசியில் அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். மிக துல்லியமான தாக்குதலாக அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி காட்ஸ் என்பவர் வெளிப்படையாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய, குறிப்பாக பாலஸ்தீன சுதந்திர அமைப்பினுடைய குவைத்துக்கான பொறுப்பாளராக இருந்து தற்போது வெளிநாடுகளுக்கான முக்கிய பொறுப்பாளராக செயல்படக்கூடிய காலித் மிஷல், இவர்தான் காலித் மிஷல் அவர்களை விரைவிலேயே நாங்கள் கொல்லுவோம், மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள், உங்கள் மீதான தாக்குதல் இருக்கிறது என்று பகிரங்க எச்சரிக்கையை இன்றைக்கு இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒரு வெளியுறவு அமைச்சர் இப்படி பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது அமெரிக்கா என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஏற்கனவே பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஈரானிலே வைத்து கொல்லப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்துவதாக கூறினாலும் இதுவரைக்கும் எந்த விதமான தாக்குதல்களையும் ஈரான் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் காலித் மிஷல் இப்ப எங்க இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா, தோஹா கத்தாரில் இருக்கிறார். தோஹா கத்தாரில் இருக்கிறவரை தோஹாவுக்குள் வைத்து கொல்லுவதற்கான எந்த வாய்ப்புகளும் மிக மிக அரிதாக இருக்கிறது. ஏன்னா கத்தார் தான் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னிற்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அமெரிக்கா தனக்கு கத்தார் முக்கியம் என்று பார்க்கிறார்கள். கத்தார் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா மத்திய கிழக்கிலேயே ஆகப்பெரிய மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் எங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவுடைய பேஸ் எங்க இருக்குன்னு சொன்னா கத்தார்ல தான் இருக்கிறது. அந்த தோஹா கத்தார்ல தான் காலித் மிஷலும் இருக்கிற காரணத்தினால காலித் மிஷல் அவர்கள் மீது இந்த தாக்குதலை மேற்கொள்வது என்பது, அதுக்குள்ள வச்சு தாக்குறதுங்கிறது சாதாரணமானதாக இருக்காது. எனவே அவர்களுடைய எச்சரிக்கை வெளிநாடுகளில், குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளை வம்பு கிழப்பதற்காக இவர் ஈரானுக்கு போனால் அப்படியான முயற்சிகளை செய்யலாம், அல்லது எகிப்திலே அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர கத்தாருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக பார்க்கப்படுகிறது என்றுதான் இன்றைக்கும் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். என்ன நடந்தாலும் இறைவனுடைய ஏற்பாடு என்பதுதான் இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் நிறைய சகோதரர்கள் நேற்றும் இன்றைக்கும் ஒரு வீடியோ அனுப்பி அந்த வீடியோவினுடைய விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தினால் இஸ்ரேல் மீது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு, அதாவது TRT வேர்டு போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை தான் நிறைய பேர் பரப்புறாங்க. இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவை தான் அனுப்பி ரியாத் அல் மலிகி என்கிற பலஸ்தீனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவை அனுப்பித்தான் இந்த செய்தி சம்பந்தமா விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இது நேற்று அதே போன்று கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டாலும் இந்த சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு மேலாயிடுச்சு. நம்மளே 1 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவில் இது சம்பந்தமான செய்திகளை சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம். அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற ICJ ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருப்பது சட்டவிரோதம், அன்லோஃபுல் என்று சொல்லி இருக்கிறாங்க. சட்டத்திற்கு முரணானது, ஜெனீவா உடன்படிக்கைக்கு மாற்றமானது என்பதுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பையும் கொடுத்துட்டு இதுக்கு கட்டுப்படுவதற்கு இஸ்ரேலை வலியுறுத்த வேண்டும், கட்டுப்படாத பட்சத்தில் நாடுகள் அவர்களுக்கு எதிரான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை தான் பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு வெளியில வந்து அந்த தீர்ப்பை வாசித்து காட்டக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த தீர்ப்புனால ஒண்ணுமே மாற போறதில்லை. இந்த தீர்ப்பு கொடுத்தே 1 மாசத்துக்கு மேலாயிடுச்சு. அதிலும் குறிப்பாக இது முதல் தடவை வழங்கப்பட்ட தீர்ப்பும் கிடையாது. இரண்டாவது, நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இஸ்ரேலே அன்லோஃபுல் கண்ட்ரி என்று தீர்ப்பு கொடுத்ததாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இஸ்ரேலே சட்டவிரோத நாடு என்ற தீர்ப்பு அங்கு கொடுக்கப்படவில்லை. இஸ்ரேல் தற்போது காசா மீதும் பாலஸ்தீனம் மீதும், அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை என்று சொல்லுவார்கள்,
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையினா இப்ப இருக்கிற வெஸ்ட் பேங்க் பகுதி, அதே நேரத்தில் காசா பகுதி, இந்த ரெண்டு பகுதிகளையும் ஆக்கிபைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பகுதிகள் மீதான இஸ்ரேலுடைய தற்போதைய இந்த தாக்குதல், தற்போதைய இந்த யுத்தம், தற்போதைய இந்த ஆக்கிரமிப்பு அன்லோஃபுல் இருக்கிறாங்க. இது சட்டவிரோதமானது. இது சட்டவிரோதமானதுங்கிறது எப்பயோ தெரியும். அவங்களோட தீர்ப்பு இது கடந்த மாதம் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. இரண்டாவது தடவையாக கடந்த ஏப்ரல் மாதமே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் முதல் தடவை இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்புகளால் அங்கே எதுவுமே மாற போகிறதில்லை. சர்வதேச ரீதியில் சில நாடுகள் அதை கவனத்தில் எடுத்து அழுத்தமாக சில காரியங்களை பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புக்கு முன்பதாக முதல் தடவை இந்த தீர்ப்பு அவங்க கொடுக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள், அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடன் தொடர்புகளை துண்டிப்பதற்கு முன் வந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்ததும் அந்த தீர்ப்புகளுக்கு பிறகுதான். இந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கும் இந்த எந்த நாடுகளும் அதுக்கு பிறகு எந்த விதமான சலனங்களையும் காட்டவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பது. எனவே இந்த வீடியோ இப்பொழுது பரப்பப்பட்டாலும் இந்த சம்பவமும் இந்த பேட்டியும் ஒரு மாதங்களுக்கு முன்பதாக வழங்கப்பட்டவைகள், நடந்தவைகள். இந்த தீர்ப்பினால் எந்த ஒரு மாற்றமும் இதுவரைக்கும் வரவில்லை. ஒரு தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கானா, இது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ICJ வழங்கப்பட்ட தீர்ப்பு. ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதுல ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதும் அவருடைய 2 அமைச்சர்கள் மீதும் அந்த தீர்ப்பு அரெஸ்ட் வாரண்ட் இன்னும் அதை கொடுக்கல. அந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சில நாடுகள், அந்த நாடுகளுக்குள்ள அவங்க போகிற நேரத்தில் கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட சில நேரங்களில் எங்க நாட்டுக்கு வராதீங்கிற தடையை கூட விதிக்கலாம். அப்படி பல நாடுகள் பல பேர் மேல, அப்படி தனிப்பட்ட மனிதர்கள் மேல தீர்ப்பு எடுத்து அந்த மாதிரி தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த தீர்ப்பும் இன்னும் வழங்கப்படவில்லை. வழங்கப்படுகிற போது பார்ப்போம். இதுதான் அந்த வீடியோவுக்குரிய விளக்கம் என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலுடைய வெஹிக்கிள்ஸ் போகிற காட்சிகளை பார்க்குறீங்க. 3 முக்கியமான வாகனங்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் அவங்க இதில் காட்டுறாங்க. அதே நேரத்தில் நீங்க இங்க பார்க்க முடியும் சிக்கிம் ராணுவ தளம். இதுதான் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கிம் ராணுவ தளம். அந்த சிக்கிம் ராணுவ தளத்தினுடைய ஜூம் ஃபுட்டேஜை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பகுதின்னு. அந்த பகுதிகள் மீது இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இது அந்த வெஹிக்கிள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி. அதற்கு பிறகு அவர்கள் தாக்குதலுக்கு தயாராகிற காட்சிகளும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். சிலதை நமக்கு இங்கே மொத்தமாக காட்ட முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகளும், தாக்குதலால் அங்கே புகைமூட்டம் உண்டாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ள உள்ள பகுதியை அவங்க ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று. இப்படியான தாக்குதல்களை அங்கே அவர்கள் நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் கிட்டத்தட்ட 17 புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய அல் மரிஜ் ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்கிறார்கள். காலை 8:50 இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக காசா மக்களுக்காக போராடக்கூடிய போராளி குழுக்களுடைய சுமார் 430 போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கு. இது ஒரு நாள் நடந்ததில் 11 மாதத்தில் 430 பேர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை தவிர்த்து வேறு யாரும் அங்கே கொல்லப்படவில்லை. ஆனால் இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறது லெபனானுடைய ஆயுத குழு என்கிற செய்திகளையும் நாம் ஏற்கனவேயும் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு பைத் ஹிலல் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அல் சஹில் பட்டாலியன் மீதும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கும் லெபனானுடைய போராளி குழுக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி மன்றாடி கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் வல்ல ரஹ்மான் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக பேச மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு தொடர்ந்து நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். தீவிரவாதம் ஒழிய வேண்டும். பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அனைவரும் அமைதியான உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கான வழிவகைகளை வல்ல இறைவன் செய்து தருவானாக. வாகிறது அவ்வானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.